இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சாமுவேல் புத்தகம் 1 சாமுவேல் 15:22 திருவசனம் இவ்வாறு சொல்கிறது: கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்ததுன்னு சொல்லுது. கீழ்ப்படிவது எல்லா பலிகளையும் விட மிகச் சிறந்தது. சகோதரர்களே, ஆண்டவர் சொல்கிறார், என் கட்டளைப்படி என்ன பண்ணுங்க, ஒழுகுங்கள். இணைச்சட்டம் 4:1 இவ்வாறு சொல்லுது: நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின் படி ஒழுகுங்கள். நான் என்ன சொல்கிறோம் அதை செய்யுங்க, எனக்கு கீழ்ப்படிங்க. நான் உங்கள் அப்பா, நான் உங்கள் தந்தை, உங்கள் இறைவன், உங்கள் ஆயன். அப்போது உங்களுக்காக இருக்கின்ற நான் சொல்லுகின்றபடி நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்வு வளம் பெறும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறாருன்னு சொல்லலாம், பேர் ஆசைப்படுறாருன்னு சொல்லலாம். என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு. இன்றைக்கு முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். என் கட்டளைக்கு நீ செவிசாய்த்திருப்பாயானால். எஸ்ஐயா 48 பாருங்க பார்ப்போம். 48ஆம் அதிகாரம் இன்னைக்கு வாசகம் வாசிக்கிறோம் நம்ம. ஆனால் சொல்றாரு, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சிருந்தீனா உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் கடலை போலும் பாய்ந்திருக்கும். உன் வெற்றி கடல் மாறி இருந்திருக்கும். உன் வழி மரபினர் மணல் அளவாயும், உன் வழி தோன்றல் கதிர் மணிகள் போலும் இருந்திருப்பர். வச்சு பாருங்க பார்ப்போம். அவங்க வெற்றி வீழ்த்தப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய பெயர் என் முன்னிலையில் எப்பவுமே இருக்கும். எப்போ நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால். இதான் இன்றைய தியானம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஒரு குட்டி கதையை அருள்வாக்கு இணையத்தில் படித்தேன். 11ஆம் நூற்றாண்டில் ஒரு ராஜா இருந்தாராம். பவேரியா என்ற பகுதியை ஆட்சின்னு ஒரு ராஜா, 3ஆம் ஹென்றி அவர் பெயர். அவர் அந்த அரசாண்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு அந்த அரசாட்சி, அந்த அரசு இது மேலே ஒரு வெறுப்பு அவருக்கு. துறவியா சாமியாராக போறியா, எனக்கு வேணாம், நான் போகிறேன்னு என்ன பண்ணுறாரு, அந்த அரச வாழ்க்கையை துறந்து ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு துறவு மடத்துக்கு போயிட்டார். அங்கே போய் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கின்ற துறவி ரிச்சர்ட்னு ஒரு பேர், அவர்கிட்ட போயிட்டு அவருக்கு சாஷ்டாங்க ஒரு காலில் விழுந்து, குருவே, துறவியே, நானும் இனிமேல் துறவியாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அந்த அரச பதவி, எனக்கு அந்த சுகபோக வாழ்க்கை வேணாம், நான் போகிறேன், நான் வந்துடுறேன்றேன்னு சொல்கிறார் துறவு வாழ்க்கைக்கு. அப்போது அந்த ரிச்சர், அந்த தலைமை துறவி சொல்கிறாரு, அரசே, நீங்கள் ராஜாவாக இருந்தே பழக்கப்பட்டீங்க, அதிகாரத்தோடு அதிகாரத்தோடு நல்லா வாழ்ந்து பழக்கப்பட்டீங்க. இப்போ நீங்கள் எங்கள் துறையை வந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். இருப்பீங்களா? எனக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கணும், நான் சொல்கிறத கேட்கணும், என் கட்டளைக்கு நீங்கள் நான் என்ன கட்டளை அதை செஞ்சு முடிக்கணும். செய்வீங்களா? முடியுமா? செய்வீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் போங்க, அரசவைக்கே போங்க. இல்லை துறவியே, நான் உங்களுக்கு முழுமையாக கீழ்ப்படிஞ்சிருப்பேன். அரசோடைய பதில் இது. நான் உங்களுக்கு முழுமையாக கீழ்ப்படிவேன், உங்கள் வார்த்தையை தட்டவே மாட்டேன். என்ன சொன்னால் அப்படியே பணிஞ்சு நடப்பேன். நான் அரச பதவிக்கு போக மாட்டேங்க, சொல்லுங்கள், நான் இங்கே இருந்து உங்களுக்கு நான் துறவியாக நான் ஆகணும் அப்படின்னு விடாப்படியாக அவர் இருக்கிறாரு. சரி, அப்படியா? அப்போ என் வார்த்தை பண்ணி நடப்பீங்க நீங்கள்? ஆமாம் நடப்பேன். சரி, நீ என்ன பண்ணுங்க, போயிட்டு மீண்டும் போயிட்டு அரசாட்சி நல்லா ஆட்சி பண்ணுங்க, போங்க அப்படின்னு அந்த பெரிய ரிச்சர்ட் துறை சொல்கிறார். இன்னங்க அரசு, இப்போ தான் சொன்னீங்க நீங்கள், என்னங்க குரு இருந்தார், இப்போ தான் சொன்னீங்க நீங்கள் என் வார்த்தைக்கு பணிவன் சொல்கிறீங்களா நீங்கள்? நான் சொல்கிறேன், நான் கட்டளை இடுறேன். என்ன பண்ணுங்கள், திரும்பவும் போயிட்டு
மக்கள் நல்ல ஆட்சி பண்ணுங்கன்னு சொன்னார். சகோதரர்களே, அவர் சென்றார். இறுதி காலம் வரை மக்கள் நல்லபடி ஆட்சி பண்ணார். கீழ்ப்படுதல் என்பது ஆண்டவருக்கான அப்படி ஒரு காரியம். அது கீழ்ப்படுதல் என்பது. இந்த 2ஆம் வசனம் பாருங்க பார்ப்போம். வசனம் பாருங்க பார்ப்போம். நீங்கள் திருமுழுக்கு யோவானுக்கும் செவி சாய்க்கிறது கிடையாது, என்ன பண்ணுறீங்க, எனக்கும் செவி சாய்ப்பது கிடையாது. அவனுடைய வார்த்தை இது. திருமுழுக்கு என்ன பண்ணார்? உங்களுக்காக அவர் தொண்டைக்கையை கத்தினார். உங்களுக்காக தொண்டைக்கையை இந்த தலைமுறை எதுக்கு ஒப்பிடுவேன் நான்? அவர் என்ன பண்ணார்? வனத்தில் வசித்தார், துறவு வாழ்க்கை வாழ்ந்தார். அனைத்திலும் உங்களுக்காகவே அவர் என்ன பண்ணார்? மீட்பின் செய்தி சொன்னார், என் வருகையை சொன்னார், ஒழுங்காருங்கன்னு சொன்னார். அப்புறம் என்ன பண்ணீங்க நீங்கள்? அப்புறம் என்ன செஞ்சீங்க நீங்கள்? அந்த அவரோட வார்த்தைக்கு பண்ணிக்கல. அவரை பேய் பிடிச்சவன் அப்படி இப்படின்னு ஏசுனீங்க, தூற்றுனீங்க. நான் என்ன பண்ணுறேன்? துறவு வாழ உங்கள் கூட நல்லபடியாக இருக்கிறேன், நல்லா சக்கரையாக பேசுகிறேன். என்ன பண்ணுறீங்க? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இவன் பெருந்தினிக்காரன், இவன் குடிகாரன், என்ன ஏகலாம் பேசுகிறீங்க? எப்படி தான் என் மனுஷன் வாழறது? எனவே நீ என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்திருங்கள், என் வார்த்தைக்கு பணிங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். திருப்பாடல் பாருங்கள். இன்னைக்கு நற்பேறு பெற்றவர் யார்? ஆண்டவருடைய வார்த்தையிலே சட்டத்தில் அகமகிழ்கிறவர். புரியுதுங்களா? எவனும் கடவுள் வார்த்தையை கேட்டு நடக்கிறானோ அவன்தான் நற்பேறு பெற்றவன். சகோதரர்களே, ஆண்டவர் வார்த்தையை கேட்க முற்படுவோம், அவருக்கு கீழ்ப்படிவோம். அவ்வாறு கீழ்ப்படிந்தால் நமக்கு நற்பேர் நல்லாசையும் ஆண்டவருடைய திருக்கரம் அருளும். சகோதரர்களே, கீழ்ப்படுதலை சிறமேற்கொண்டு செய்தால் ஆண்டவருடைய திருக்கரம் நம்மை என்றுமே காத்து வழிநடத்தும். நான் சந்திப்போம்.